அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்கள். பெரியோர்களுக்கு நமஸ்காரம், சிறியோர்களுக்கு ஆசீர்வாதம். இன்று முதல் ஆடி 1ஆம் தேதி முதல் பிரதி தினமும் அன்றைய திதியினுடைய தேவதை யார் என்பதும், அந்த தேவதனுடைய காயத்ரி மந்திரம், தியான ஸ்லோகம், மூல மந்திரம் இவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். உங்களுடைய விருப்பத்தினையும் எதிர்பார்க்கின்றேன். அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக அமையும் என்பது அடியேனுடைய சிறிய கருத்து. காரணம், 15 நாட்களுக்கு 15 திதிகள். இவை வளர்பிறை தேய்பிறை. இந்த வளர்பிறை தேய்பிறைக்கு அன்றைய திதிக்கு உண்டான தேவதையினுடைய தியானங்கள் மற்றும் காயத்ரி மந்திரம், ஸ்லோகம் இவைகளை சொல்வதற்காக நாம் ஒரு சிறு முயற்சி செய்துள்ளோம். அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும், இவரை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும், லோகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும், அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதும் அடியேனுடைய சிறிய விண்ணப்பம். ஆடி மாதம் என்பது தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த தட்சிணாயனம் என்பது தென்கிழக்கில் சூரியன் உதயமாகி வடகிழக்கு நோக்கி பிரவேசிக்கின்ற நாட்களாக கருதப்படுகின்றன. ஆடி 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் முடிய வரை இந்த 6 மாதங்கள் தட்சிணாயன புண்ணிய காலமாகும். இவை தேவர்களுக்கு இரவு காலமாக கருதப்படுகின்றது. தேவதைகளுக்கு இரவு நேரங்களில், அதிலும் அம்பாளுக்கு சாயங்கால பூஜை என்பது மிக மிக பிரசித்தி பெற்றது. ஆகவேதான் அனைத்து கோயில்களிலும், அம்பாளுடைய கோயில்களில் இந்த ஆடி 30 நாட்களும் மிக விமர்சையாக அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். ஆகவே இந்த தகவலுக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக வாழ வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. சர்வேஜன சுகினோ பவந்து. க்ஷேமமாக பரிபூர்ணமாக அவர்களுடைய குலதெய்வ அனுகிரகத்துடனும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்துடனும் அம்பாளுடைய பரிபூர்ண கிருபையோடும் நோய் நொடி இன்றி க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்.